Google Drive ஆப்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப் போவது Google Driveல் உள்ள தேர்வுகள், டாக்குமென்ட், ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிரசன்டேஷனை உருவாக்குதல், ஃபைல் அல்லது போல்டரை பதிவேற்றுதல், பகிரும் வசதிகள். இதற்கு நமக்கு இணைய இணைப்பு மற்றும் ஒரு வெப் பிரவுசர் தேவை. நான் Firefox வெப் பிரவுசரை பயன்படுத்துகிறேன். முன் நிபந்தனையாக ஜிமெயில் குறித்த அடிப்படை அறிவு தேவை. இல்லை என்றால் எங்கள் இணையதளத்தில் உள்ள டுடோரியலை காணவும். இதோ துவங்கலாம். வெப் பிரவுசரை திறந்து ஜிமெயிலில் லாகின் செய்யவும். நான் ஏற்கனவே இதை செய்துவிட்டேன். வலது மேல்புறத்தில் நம் பெயருக்கு அடுத்து ஒரு கிரிட் ஐகானை காணலாம். அதன் மீது மவுஸை நகர்த்தும் போது ஆப்ஸ் என்ற உரை தோன்றுகிறது. அதை கிளிக் செய்வோம். இது சில Google ஆப்களான Google+, Search, YouTube, Maps, Play Store, News, Mail, Drive, Calendar and more. அவற்றை கிளிக் செய்தால் அது குறிப்பிட்ட ஆப்பின் பக்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். இந்த பட்டியலில் நமக்கு ஏற்றாற்போல் நாம் ஆப்ஸ் ஐகான்களை இடம் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். இந்த டுடோரியலில் நாம் டிரைவை பற்றி கற்போம். டிரைவின் மீது கிளிக் செய்யலாம். இது Google Driveன் பக்கத்தை புதிய டாபில் திறக்கிறது. பக்கத்தின் மேல் பகுதியில் சர்ச் பாரை காணலாம். இடதுபுறத்தில் சில மெனுக்கள் உள்ளன. மேலும் மேல் வலதுபுறத்தில் சில ஐகான்கள் உள்ளன. மைய பகுதியில் 2 ஃபைல்களை காணலாம். முதல் ஃபைல் கணக்கு உருவாக்கும் வேளையில் Google டீமால் பகிரப்பட்டது. இரண்டாவது நாம் முன்னதாக பதிவேற்றியது. இடதுபுறத்தில் உள்ள மெனுக்களை காணலாம். அவை New, My Drive, Shared with Me, Google Photos, Recent, Start மற்றும் Trash. முன்னிருப்பாக My Drive தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் உள்ளடக்கங்கள் மைய பகுதியில் காட்டப்படுகின்றன. அனைத்து ஃபைல்களையும் போல்டர்களையும் மைய பகுதியில் காணலாம். நாம் முந்தைய டுடோரியலில் பதிவேற்றிய PDF மற்றும் zip ஃபைல்களை இங்கு காணலாம். நாம் உருவாக்கிய அல்லது பதிவேற்றிய ஃபைல்கள் My Driveன் கீழ் இருக்கும். அடுத்த மெனு Shared with Me. அதை கிளிக் செய்யலாம். யாராவது நம்முடன் ஃபைலை பகிர்ந்திருந்தால் அதை இந்த மெனுவின் கீழ் காணலாம். இதுவரை நமக்கு யாரும் எந்த ஃபைலையும் பகிரவில்லை. எனவே இது காலியாக உள்ளது. சமீபத்தில் Google Photosஐ அணுக டிரைவில் ஒரு ஷார்ட்கட் லிங்கை Google உருவாக்கியுள்ளது. இந்த டுடோரியலில் நான் இதை தவிர்க்கிறேன். நாம் சமீபத்தில் திறந்த ஃபைல் அல்லது போல்டரின் பட்டியலை Recent மெனு இங்கு காட்டும். இது My Drive மற்றும் Shared with Meல் உள்ள உள்ளடக்கங்களை காட்டும். இங்கு நாம் PDF மற்றும் zip ஃபைல்களை காணலாம். ஏனெனில் இவற்றை நாம் சமீபத்தில் திறந்துள்ளோம். Start. நாம் முக்கியம் என குறிக்கப்பட்ட ஃபைலோ அல்லது ஆவணமோ இருந்தால் அதை இங்கு காணலாம். My Driveக்கு சென்று PDF ஃபைலின் மீது ரைட் கிளிக் செய்க. பின் Add Starஐ கிளிக் செய்க. அடுத்து Start மெனு மீது கிளிக் செய்ய இதோ நமது ஃபைல். இந்த ஃபைலை பிரதி எடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை அந்த ஃபைலின் மீது ரைட் கிளிக் செய்து Make a Copyஐ தேர்ந்தெடுக்கவும். இப்பொழுது நம்மிடம் 2 ஃபைல்கள் உள்ளது. அவற்றில் ஒன்றை நீக்குவோம். ஃபைலை தேர்ந்தெடுத்து கீபோர்டில் உள்ள Delete கீயை அழுத்தவும். நீக்கிய ஃபைலோ அல்லது ஆவணமோ Trashல் இருக்கும். இது தற்காலிக நீக்கமே. இதை நிரந்தரமாக நீக்க Trashஐ தேர்ந்தெடுத்து Empty Trash மீது கிளிக் செய்யவும். Trashல் உள்ள அனைத்து ஃபைல்களும் 30 தினங்களுக்கு பின் Google சர்வரில் இருந்து தானாகவே நிரந்தரமாக நீக்கப்படும். ஒரு ஃபைல் அல்லது போல்டரை எப்படி உருவாக்குவது மற்றும் பதிவேற்றுவது என கற்போம். அதற்கு 4 வழிகள் உள்ளன. சிகப்பு நிறத்தில் உள்ள நியூ பட்டன் மீது கிளிக் செய்தல். இரண்டாவது வழி My Driveன் மீது ரைட் கிளிக் செய்தல்.
மைட்ரைவிற்கு திரும்ப வருவோம். மைட்ரைவ் தேர்வின் மையப்பகுதியில் ரைட் கிளிக் செய்தல் மற்றொரு வழி. கடைசியாக மேல் பகுதியில் உள்ள மைட்ரைவின் மீது கிளிக் செய்தல். நாம் நியூ தேர்வை அணுகலாம். நியூ பட்டன் மீது கிளிக் செய்யவும் சில தேர்வுகள் தோன்றுகின்றன. போல்டர், ஃபைல் அப்லோட், கூகுள் டாக்ஸ், ஷீட்ஸ், ஸ்லைட்ஸ், மேலும் பல. ஒவ்வொன்றாக காணலாம். போல்டரை உருவாக்க போல்டர் தேர்வை பயன்படுத்துகிறோம். அதை கிளிக் செய்யவும் உடனே பெயரை உள்ளிட ஒரு விண்டோ தோன்றுகிறது. போல்டருக்கு ஸ்போக்கன் டியூட்டோரியல் என பெயரிட்டு கிரியேட் பட்டன் மீது கிளிக் செய்யவும். முன்னிருப்பாக அந்த போல்டர் மைட்ரைவில் தோன்றும். அதை இந்த மைய பகுதியில் காணலாம். போல்டர்கள் நம் ஃபைல்களை ஒருங்கிணைக்க உதவுகின்றன. நம் தேவைக்கேற்ப தனித்தனி போல்டர்களை உருவாக்கலாம். உதாரணமாக வொர்க், பெர்சனல் மற்றும் பல. ஃபைலை பதிவேற்ற முதலில் நியூ பட்டன் மீது கிளிக் செய்து பின் ஃபைல் அப்லோட் மீது கிளிக் செய்யவும். அது ஒரு ஃபைல் பிரவுசரை திறக்கிறது. பதிவேற்ற வேண்டிய ஃபைலை தேர்ந்தெடுக்கவும். நான் டெஸ்க்டாப்பில் உள்ள xyz.odt என்ற ஃபைலை தேர்ந்தெடுத்து ஓபன் மீது கிளிக் செய்கிறேன். கீழ் வலதுபுறத்தில் நாம் பதிவேற்றப்படும் நிலையை காணலாம். உங்கள் ஃபைலின் அளவு மற்றும் இணைய இணைப்பிற்கு ஏற்ப சற்றே தாமதமாகலாம். பதிவேற்றிய பின் அந்த ஃபைலை மைய பகுதியில் காணலாம். கீழே உள்ள புரோகிரஸ் விண்டோவை மூடலாம். இதேபோல் நாம் போல்டரை பதிவேற்ற டிரைவில் உள்ள போல்டர் அப்லோடை பயன்படுத்தலாம். இந்த வசதி சில வெப் பிரவுசர்களில் மட்டுமே காணப்படுகிறது. உதாரணமாக கூகுள் குரோம். நாம் பதிவேற்றிய ஃபைலை எப்படி ஸ்போக்கன் டியூட்டோரியல் போல்டரில் நகர்த்துவது? ஃபைலை இதுபோல் இழுத்து போல்டரில் விட வேண்டும். இடதுபுறத்தில் உள்ள மைட்ரைவை கவனியுங்கள். இடதுபுறத்தில் ஒரு சிறிய முக்கோணத்தை காணலாம். அதை கிளிக் செய்வதன் மூலம் மைட்ரைவின் உள் போல்டர்களை காணலாம். இதோ நமது ஸ்போக்கன் டியூட்டோரியல் போல்டரும் அதன் உள்ளே xyz.odt ஃபைலையும் காணலாம். நம் தினசரி வேலைக்காக நாம் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிரசன்டேஷனை பயன்படுத்துகிறோம். அவற்றை கூகுள் டிரைவில் உருவாக்கி நிர்வாகிப்பது சாத்தியமா? ஆம். கூகுள் டிரைவில் நாம் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிரசன்டேஷன்களை பிற ஆபீஸ் சூட்களில் உள்ளது போல உருவாக்கலாம். ஆவணத்தை உருவாக்க கூகுள் டாக்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்டை உருவாக்க கூகுள் ஷீட்ஸ், பிரசன்டேஷனை உருவாக்க கூகுள் ஸ்லைட்ஸ். பயிற்சிக்காக நான் கூகுள் டாக்ஸை பயன்படுத்தி எப்படி ஆவணத்தை உருவாக்குவது என காட்டுகிறேன். ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்க நியூ பட்டனை கிளிக் செய்து கூகுள் டாக்ஸை தேர்ந்தெடுக்கவும். இது ஒரு காலி ஆவணத்தை புதிய டாபில் திறக்கிறது. பிற ஆபீஸ் சூட்களில் உள்ளது போல மெனுக்களையும் உரை வடிவமைக்கும் தேர்வுகளையும் இங்கே காணலாம். மேலே கவனித்தால் ஆவணத்தின் பெயர் அன்டைட்டில்ட் டாக்குமெண்ட் என உள்ளது. இதை திருத்த இயலும். தலைப்பை மாற்ற அந்த உரை மீது கிளிக் செய்யவும். ரீநேம் டாக்குமெண்ட் விண்டோ திறக்கிறது. ஆவணத்துக்கு தகுந்த பெயரை உள்ளிடலாம். நான் my first Google Doc என உள்ளிட்டு OKவை கிளிக் செய்கிறேன். பெயர் மாறியதை கவனிக்கவும். அடுத்தபடியாக ஆவணத்தில் வெல்கம் டு கூகுள் டாக்ஸ் என்ற வாக்கியத்தை உள்ளிடவும். இந்த ஆவணத்தில் செய்யப்படும் எந்த ஒரு மாற்றமும் தானாகவே சேமிக்கப்படும். மேலே ஹெல்ப் மெனுவின் அருகில் ஆல் சேஞ்சஸ் சேவ்ட் இன் டிரைவ் என்ற செய்தியை கவனியுங்கள். இதை கிளிக் செய்க. வலதுபுறத்தில் ரிவிஷன் ஹிஸ்டரியை காணலாம். இதில் கடைசியாக செய்த மாற்றத்தின் தேதி, நேரம் மற்றும் யார் செய்தார் என்பதை காணலாம். இதுவரை இந்த ஆவணம் யாருடனும் பகிரப்படவில்லை. எனவே நம் பயனரான ரெபேக்கா ரேமண்ட் உடன் தேதியை டுடே எனவும் நேரத்தையும் காணலாம். இந்த கூகுள் டாக் பலருடன் பகிரப்பட்டிருந்தால் ரிவிஷன் ஹிஸ்டரியில் அவரவர் செய்த மாற்றங்களை பல வண்ண வேறுபாடுகளை கொண்டு காணலாம். இதை விரிவாக சிறிது நேரம் கழித்து காண்போம். ரிவிஷன் ஹிஸ்டரியை மூடலாம். கூகுள் டாக்கை மூடலாம். ஆவணம் தானாகவே சேமிக்கப்படும்.
இப்பொழுது நாம் மை டிரைவில் உள்ளோம். இங்கே நமது ஃபைலை காணலாம். டபுள் கிளிக் செய்து ஃபைலை திறக்கலாம். இப்பொழுது வெல்கம் டு கூகுள் டாக்ஸ் என்ற வரியை இருமுறை உள்ளிட்டு ஆவணத்தை மூடலாம். டபுள் கிளிக் செய்து மீண்டும் ஃபைலை திறக்கலாம். மீண்டும் ஒரு முறை வெல்கம் டு கூகுள் டாக்ஸ் என்ற வரியை உள்ளிடுவோம். இப்பொழுது ரிவிஷன் ஹிஸ்டரி மீது கிளிக் செய்யவும். நாம் இந்த ஃபைலின் அனைத்து திருத்தங்களையும் அவை நடந்த தேதி, நேரம் மற்றும் பயனரின் தகவல்களை காணலாம். அனைத்து திருத்தங்களையும் காண இயலவில்லையா? பின் கீழே உள்ள ஷோ டீடைல்ட் ரிவிஷன்ஸ் பட்டன் மீது கிளிக் செய்யவும். திருத்தங்கள் கால வரிசைப்படி பட்டியலிட்டு கடைசி திருத்தம் மேலே இருக்கும். திருத்தங்கள் மீது கிளிக் செய்து அவை எப்படி வேலை செய்கின்றன என காணலாம். நான் இந்த ஆவணத்தை வேறு 2 நபர்களுடன் பகிர்கிறேன். அதற்கு மேல் வலதுபுறத்தில் உள்ள ஷேர் மீது கிளிக் செய்யவும். ஷேர் வித் அதர்ஸ் விண்டோ தோன்றுகிறது. பீப்பிள் உரைப்பெட்டியில் நாம் யாருடன் இந்த டாக்குமெண்டை பகிர உள்ளோமோ அவர்களின் மின்னஞ்சலை இங்கே உள்ளிடவும். நான் 0808iambecky@gmail.com என உள்ளிடுகிறேன். நாம் ஏற்கனவே மின்னஞ்சல் அனுப்பிய நபரின் முகவரியை உள்ளிடும்போது ஆட்டோஃபில் வசதியை கவனியுங்கள். மற்றவர்களுடன் ஆவணத்தை பகிர 3 முறைகள் உள்ளன. அவைகளை காண இந்த பட்டனை கிளிக் செய்யவும். Can edit, can comment, can view. Can edit தேர்வு பிறர் ஆவணத்தில் மாற்றம் செய்ய அனுமதிக்கிறது. Can comment தேர்வு பிறர் தங்கள் கருத்துக்களை தர உதவுகிறது. Can view தேர்வு பிறர் இந்த ஆவணத்தை காண மட்டும் அனுமதிக்கிறது. இதனால் திருத்தவோ கருத்தளிக்கவோ இயலாது. 0808 iambecky-க்கு Can edit வசதியை தரலாம். நான் sglibreoffice@gmail.com ஐயும் சேர்க்கிறேன். 2 முகவரிகளுக்கு இடையிலும் கமாவை பயன்படுத்த மறக்காதீர். மின்னஞ்சலை உள்ளிட்ட உடனேயே விண்டோவின் மாற்றத்தை கவனிக்கவும். நமக்கு add a note உரை பகுதி கிடைக்கிறது. இந்த ஆவணத்தை பற்றி பிறருக்கு ஏதேனும் தகவல் தர இருந்தால் அதை இங்கு உள்ளிடவும். நான் please find attached a document for testing purpose. Kindly modify or suggest as per the permission given to you. Thanks Ray.Becky என உள்ளிடுகிறேன். கடைசியாக send பட்டன் மீது கிளிக் செய்க. பகிரும் செயல்முறை நிறைவு பெறுகிறது. இது நமது செய்தியை இந்த இணைய தொடுப்புடன் நாம் பகிரவிருக்கும் நபருக்கு மின்னஞ்சல் அறிவிப்பை அனுப்பும். ஷேர் பட்டன் மீது கிளிக் செய்யவும். பின் அட்வான்ஸ் மீது கிளிக் செய்யவும். இப்பொழுது SGLibreOffice பயனருக்கு பகிரும் முறையை Can comment என மாற்றலாம். கடைசியாக Save Changes பட்டன் மீது கிளிக் செய்து பின் Done மீது கிளிக் செய்யவும். இந்த ஆவணத்தை மூடலாம். இரு நபர்களும் நாம் பகிர்ந்த ஆவணத்தில் சில மாற்றம் செய்துள்ளார்கள் என்று கருதுவோம். நாம் அந்த ஆவணத்தை சில நேரம் கழித்து திறக்க பிறர் செய்த திருத்தங்களை காணலாம். SGLibreOffice-ற்கு பரிந்துரைக்க மட்டுமே அனுமதி உள்ளதால் அந்த பயனரின் பரிந்துரைகளை காணலாம். கர்சரை பரிந்துரை பெட்டியில் உள்ள சரி மற்றும் தவறு குறிகள் மீது நகர்த்தவும். பரிந்துரையை ஏற்க Accept Suggestion, நிராகரிக்க Reject Suggestion உதவுகின்றன. நான் ஒரு பரிந்துரையை ஏற்று மற்றொன்றை நிராகரிக்கிறேன். 0808 iambecky-ன் கமெண்டை இங்கு காணலாம். மேலும் இங்கே Resolve பட்டனை காணலாம். Can edit வசதி கொண்ட பயனர் கமெண்ட் டெக்ஸ்ட் மீது கிளிக் செய்து பதிலளிக்கலாம். கமெண்டை நீக்க Resolve பட்டன் மீது கிளிக் செய்யவும். 0808 iambecky என்ற பயனர் ஆவணத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்பதை காணலாம். இந்த பயனருக்கு எடிட் செய்ய அனுமதியுள்ளதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த பயனர் செய்த மாற்றத்தை எப்படி காண்பது? அதற்கு நாம் ரிவிஷன் ஹிஸ்டரியை பார்க்க வேண்டும். அதை திறக்க ஃபைல் பின் See Revision History மீது கிளிக் செய்யவும். இங்கு 0808 iambecky செய்த சில மாற்றங்களையும் அவை வேறு வண்ணத்தில் இருப்பதையும் காணலாம்.
stlibreoffice@gmail.com பரிந்துரைகளை வேறு வண்ணத்தில் இருப்பதையும் காணலாம். இந்த ஆவணத்தின் உரிமையாளரான நமக்கு வேறு வண்ணம் இருப்பதையும் கவனியுங்கள். ரிவிஷன் ஹிஸ்டரி விண்டோவை இப்பொழுது மூடலாம். ஆவணத்தை பகிர வேறொரு வழி உள்ளது. ஷேர் பட்டன் மீது கிளிக் செய்யவும். ஷேர் வித் அதர்ஸ் விண்டோவில் மேல் வலதுபுறத்தில் கெட் ஷேரபிள் லிங்க் உரையை காணலாம். அதை கிளிக் செய்யவும். Anyone with the link can view என சொல்கிறது. இது இந்த ஆவணத்தின் தொடுப்பை உருவாக்குகிறது. இப்பொழுது நாம் இந்த தொடுப்பை எந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வேண்டுமானாலும் பகிரலாம். இதன் மூலம் யார் வேண்டுமானாலும் இந்த ஆவணத்தை காண இயலும். டுடோரியலின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இதில் நாம் கற்றது கூகுள் டிரைவை அணுகுதல், ஃபைலை உருவாக்கி பதிவேற்றுதல், கூகுள் டாக்கை உருவாக்குதல் மற்றும் பகிரும் தேர்வுகளை பயன்படுத்துதல். இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை எடுத்துரைக்கிறது. இதை தரவிறக்கம் செய்து பார்க்கவும். நாங்கள் பயிற்சிகள் நடத்தி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றோம். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸ்போக்கன் டியூட்டோரியலிற்கு ஆதரவு NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேற்கொண்ட விவரங்கள் இந்த இணையதள முகவரியில் உள்ளது. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரவீன், IIT மும்பையிலிருந்து. நன்றி.